முருங்கைக்கீரை கடையில் செஞ்சுக்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப 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 சிம்பிள் இது. துவரம்பருப்பு ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கிட்டு, பச்சை மிளகா ஒரு 10 15 எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வர பச்சை மிளகா வந்து காரமாகவே இருக்காது. இந்த முருங்கைக்கீரை கடையிலுக்கு வந்து பச்சை மிளகா தான் காரமே. அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி போட்டு தக்காளி ஒரு 2 3 போட்டு மஞ்சத்தூள் போட்டு புளி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 5 விசில் வச்சுடுங்க. பருப்பு வந்து நல்லா வந்து மெசிஞ்சிடணும். வெந்த பிறகு விசில் எடுத்துட்டு நமக்கு தேவையான தண்ணி இப்போவே ஊற்றிக்கணுங்க. இல்லைன்னா வந்து அப்புறம் ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு நல்லா கீரை, நம்ம முருங்கைக்கீரை நல்லா துளிராக இருக்கிறதா பார்த்து அலசி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீரை நல்லா வெந்த ஒரு கொதியிலே கீரை வெந்துருங்க. ரொம்ப வேக வச்சிடாதுங்க, குழம்பே கசப்பேறிடும். ஓரளவு நல்லா வெந்த பிறகு இந்த பதத்தில் இருக்கும்போது நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிப்புங்க. இதில் இந்த கீரை குழம்புக்கு தாளிப்பு தாங்க. ப்ரௌனாக இன்னும் வெங்காயம் ரொம்ப ரொம்ப ப்ரௌனாக ஆன பிறகு தான் நீங்கள் வந்து கீரை போட்டு இது பண்ணணும். அப்படியே பொரியலுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து கீரை நல்லா இது பண்ணி தாளிப்பில் போட்டுருங்க. இந்த குழம்புக்கு கொதிக்கக்கூடாதுங்க. சிம்பிள், அவ்வளோதான்.